அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு தன்னுடைய காவல்துறையை வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு தமிழக காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு ஈக்குவலானது அப்படின்ற மாதிரியான பேரெல்லாம் வாங்குச்சு. இந்த 5 ஆண்டு கால ஆட்சி வந்து எப்படிப்பட்டதாக இருந்தது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புகார், அந்த ஒரு புகார் மூலியமா ஒரு உயிரை எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி இருந்தது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரி யாரு, அந்த அதிகாரியினுடைய ஆணையின் பேர்ல தான் வந்துட்டு அந்த அஜித்குமார் வந்துட்டு மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த அதிகாரி யார் அப்படிங்கிறது இன்னைய வரைக்குமே தெரியல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்த புதுசுல வந்து கஞ்சா ஒழிப்பு சம்பந்தமாக 2.0 அப்படின்றது ஒரு சம்பந்தமா ஆரம்பிச்சாரு. ஆனா அதற்கு பிறகு அந்த ஒரு ஆபரேஷன் ஆனது சிறப்பாக செயல்படுதா அப்படிங்கிறது ஜம்பவா நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய புகாராக பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. உண்மையிலே திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்துட்டு அது ஒழுங்காக கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு வருதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில் வந்துட்டு அது ஒரு மிலிட்ரி கேம்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு தன்னுடைய காவல்துறையை வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு தமிழக காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு ஈக்குவலானது அப்படின்ற மாதிரியான பேரெல்லாம் வாங்குச்சு. உடனே வந்து ரெமிடி கிடைக்கும், உடனே வந்து என்கவுண்டர், உடனே வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்குல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி வந்து எப்படிப்பட்டதாக இருந்தது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சிவிலியன்ஸுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான புகார்கள் எழுந்த வண்ணம் தான் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்குமாரோடைய மரணம், கோவிலில் காவலாளியாக இருக்கக்கூடிய அஜித்குமார் என்பவர் வந்து நகையை வந்து திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிக்கிதா அப்படின்ற பெண் வந்துட்டு புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு அழைத்து வர விசாரணை அப்படின்ற பேரில் அழைத்து வரப்பட்டு ஸ்டேஷனில் கூட இல்லை, வேற ஏதோ ஒரு இடத்துல வச்சு அவரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை பண்ணி இறக்க வச்சிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையினரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலியை வந்து ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிக்கிதா அவர்களுக்கு வந்துட்டு எப்படி இவ்வளவு பெரிய வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருந்தது. ஒரு புகார், அந்த ஒரு புகார் மூலியமா ஒரு உயிரை எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி இருந்தது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரி யாரு, அந்த அதிகாரியினுடைய ஆணையின் பேர்ல தான் வந்துட்டு அந்த அஜித்குமார் வந்துட்டு மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த அதிகாரி யார் அப்படிங்கிறது இன்னைய வரைக்குமே தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் என்பவர் வந்துட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறார். மானாமதுரையில வந்துட்டு கேஸ் சம்பந்தமா வந்துட்டு ஆட்டோ ஓட்டுநரான அவரை வந்துட்டு கூட்டிட்டு விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 26 வயது நிரம்பிய அந்த ஆகாஷ் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணை அப்படின்ற பேர்ல சாதாரணமா காவல் நிலையத்துக்கு நடந்து சென்ற அந்த ஆகாஷ் பாத்தீங்க அப்படின்னா வீடு திரும்பும் போது உயிரற்ற ஒரு உடலாகத்தான் வந்து திரும்பி இருக்கிறாரு. இதற்கு முக்கியமான காரணம் காவல்துறையின் வந்து கொடுத்த அந்த சித்திரவதை தான் காரணம். லாக்அப் டெத் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில வந்துட்டு அடுத்தடுத்து அரங்கேறி கொண்டு ஒரு சம்பவமாகத்தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. இதுவும் இந்த எலெக்ஷன் சமயத்துல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்குது. காவல்துறைக்கு குற்றவாளிகளையோ இல்ல விசாரணை கைதிகளையோ அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் அவர்களை சித்திரவதைப்படுத்துவதற்கும் யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க அப்படிங்கறதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்பட்டமாக காவல் நிலையங்கள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மனித உரிமை மீறலானது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா என்கவுண்டர் அப்படிங்கிறது குறைஞ்சிடுச்சு. அதற்கு பதிலாக லாக்அப் டெத் மரணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்குது. காவல்துறையை தன் கைவசம் வைத்திருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காவல்துறையை கட்டுப்படுத்த தவறிவிட்டாரா? இது வந்து ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாக இது இல்லை, கண்டிப்பாக இது ஒரு அதிகாரிகளுடைய ஆட்சியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்துட்டு புகார் வைத்த வண்ணமே தான் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் ஐடி விங்ல இருக்கக்கூடிய காசிமேடு கவின் என்பவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியினுடைய
பிறப்புறுப்புல எட்டி உதைச்சிருக்கிறாரு. அது சம்பந்தமான வீடியோக்களும் வந்துட்டு வெளியாகி சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறினது. திமுகவில் இருப்பவர்களுக்கு இவ்வளவு அடாவடி குணம் எங்கிருந்து வந்தது? சாதாரண ஒரு கவுன்சிலர்ல இருந்து, சாதாரண ஒரு வார்டு மெம்பர்ல இருந்து ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஒரு அதிகார பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் செயல்படலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. அப்ப ஒரு சாமானிய மக்கள், ஒரு சாமானிய பொதுஜனமானது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதிகாரத்திலும் ஆட்சி பீடத்திலும் இருப்பவர்கள் கிட்ட வந்துட்டு உதவின்னு போய் நின்னா நீங்க எங்களை இப்படித்தான் நடத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இங்க எழுப்பப்பட்டுக்கிட்டு தான் வருது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே மானாமதுரையில முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில இறக்கப்படுறார் அப்படின்றத விட கொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் கொல்லப்பட்டிருக்கிறார்? இந்த பின்னணி என்ன அப்படிங்கறத இன்னமும் போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே குற்றவாளிகளுக்கு, குற்றம் புரிபவர்களுக்கு காவல்துறையின் மீது கொஞ்சம் கூட பயமே கிடையாது அப்படிங்கறதுதான் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் காட்டிக்கிட்டு வருது. அதாவது ஒரு சாதாரண ஒரு சிவிலியன், ஒரு சாதாரண ஒரு குடிமக்கள் ஆட்டோ ஓட்டி பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண வெகுஜன மக்கள் இந்த ஆட்சியில சர்வசாதாரணமா எங்களால நடக்க முடியல, எங்களால வாழ முடியல, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை என்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 வயது மதிக்கத்தக்க பெண்மணி பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல தனியாக இருக்கும் போது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலையுமே பாத்தீங்க அப்படின்னா நகைக்காகவோ பணத்திற்காகவோ தான் நடத்தப்பட்ட கொலையாக இருக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொலை குற்றவாளிகள் ரொம்ப சர்வசாதாரணமா இங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க. சட்டத்தின் மீதோ அல்லது காவல்துறையினர் மீதோ கொஞ்சம் கூட பயமே இல்லை. சட்டம் ஒழுங்கு இங்கு பிரச்சனையாகவே இருக்கிறது அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் சொல்வதை போலதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல ஒரு 7 வயது மதிக்க ஒரு சிறுமியா கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பொதுமக்களை விரட்டி பிடிச்சு அவருக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்துல தொடர்ந்து குழந்தைகள் மீது இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்கு. போக்சோ சட்டம் கொண்டு வந்தாலும் குறைந்தபாடு இல்லை. இன்னைக்கு போக்சோல போறவங்க நாளைக்கே ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்படவில்லை. காவல்துறையினரும் பாத்தீங்கன்னா கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் வந்தாரு. அதே மாதிரி தாவேக்கால இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு மேடைதோறும் முழங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி எதிர்கட்சிகளுடைய வசைபாடலுக்கு மத்தியில தான் இந்த திமுகவினுடைய 5 வருட கால ஆட்சி நிறைவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில போனாதான் பிரச்சனை, வெளியில போனாதான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வீட்டுல இருந்தா கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தனியா இருக்கவே பயமா இருக்கு, குறிப்பாக வயதானவர்கள் தனியாக இருக்கவே பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தமிழகத்துல உருவாகி இருக்கு. இதற்கு காரணம் போதை கலாச்சாரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அதற்கான மாற்று நடவடிக்கையை இந்த கவர்மெண்ட் எடுத்ததா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசுல கஞ்சா ஒழிப்பு சம்பந்தமாக 2.0 அப்படின்றது ஒரு சம்பந்தமா ஆரம்பிச்சாரு. ஆனா அதற்கு பிறகு அந்த ஒரு ஆபரேஷன் ஆனது சிறப்பாக செயல்படுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் பக்கத்துலயுமே ஸ்கூல் பக்கத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த போதை கலாச்சாரமானது ரொம்ப சர்வசாதாரணமா புழங்கிக்கிட்டு இருக்குது. இந்த போதை கலாச்சாரமே பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில இது மாதிரியான ஒரு தவறுகளை செய்ய வைக்குது அப்படிங்கறதா உளவியலாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு புகாராக பார்க்கப்பட்டு வருது. உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா காசுக்காகவும் பணத்திற்காகவும் இந்த சிறார்கள் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இது போன்ற ஒரு போதை வஸ்துக்களை எடுத்துக்கும் போது தன்னை அறியாமலே குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. ஸோ இளைய தலைமுறையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த போதை வஸ்துக்களால மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கும் சீர்கேட்டுக்கும் தள்ளப்பட்டுக்கிட்டு வராங்க. இதன் மூலமா சமூகத்துல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த குறைகளை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சியை வழங்குவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவே இருக்குது. நன்றி.